நல்லா ரேடியர் பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னைக்கு குக்கிங் பார்த்தீங்கன்னா பார்க்க போறீங்க. இன்னைக்கு ஒரு சின்னதாக வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அதனால பிரியாணி சமைக்க போகிறோம். ஒரு 2.5-3 கிலோ அதான் வீடியோவில் பார்க்க போறீங்க. பைக் விளாகு மோட்டோ விளாகெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஃபுட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணலாம் மக்களை. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆயில் ஊற்றணும் பாருங்க. 3 கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போறேன். அதனால 3/4 லிட்டர் ஆயில் ஊற்றிட்டு இருக்கிறேன். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார்பூ, கொஞ்சம் சோம்பு எல்லாம் போட்டு போறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. பிரியாணிக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பைக்கு ஓட்டி பார்த்து இன்னைக்கு என்னடா குக் பண்ணுறான்னு பார்த்துக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறது குக்கிங்கில் தான். அது எப்படியோ போய் யூடியூப் மோட்டோவில் போயிட்டேன். பட் இப்படி குக்கிங் எல்லாம் சென்டர் ஒரு வீடியோ போடலான்ட்டு பிளான் பண்ணி பண்ணுகிறேன். நல்லா இருந்தால் ஒரு கமெண்ட் தட்டி போடுங்க. காரம் கம்மியாக சாப்பிடுன்றதுனால பச்சை மிளகா ஒரு 8 போட்டிருக்கிறேன் 3 கிலோவுக்கு. ஏன்னா ரெட் சில்லி கொஞ்சம் போடும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கலர் வந்த பிறகு போடுங்க பச்சை மிளகாவை. இல்லை டீப்பாக ஃப்ரை ஆகிடும். அதனால சொல்கிறேன். அதை இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு தக்காளி போட்டுருவோம். இப்போது நம்ம 2.25 கிலோ அதாவது 3 கிலோ நம்ம பிரியாணி செய்ய போகிறோம். 3 கிலோ சிக்கன், 3 கிலோ அரிசி. அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம 1 கிலோவுக்கு கம்மியாக கொஞ்சம் கம்மியால 1 கிலோ தக்காளி கூட போட்டுக்கலாம். அந்த தக்காளி தான் போட போகிறோம். தக்காளி அதிகமாக போடலாம். போட்டால் கொஞ்சம் தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். நம்ம அளவுக்கு ஏற்ற தக்காளி போட்டோம்னா பெட்ரு. இதுவும் நல்லா டீப்பாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். தக்காளி கொஞ்சம் வதங்கிச்சு. இப்போ புதினா கொத்தமல்லி போட்டுக்கலாம். 1 கிலோவுக்கு இவ்வளோ போடலாம் போட்டோம். இப்போ நம்ம 3 கிலோன்றதால 3 பிடி போட போகிறோம். 3 கிலோ 2 பிடி போட்டால் போதும். இது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். அடி பிடிக்காம நல்லா வதக்கிக்கணுங்க. புதினா போட்டோம்னா கம்மன்னு வாசனை வருது. அடி பிடிச்சிட்டு பாருங்க கொஞ்ச நேரத்தில். நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுங்க. இஞ்சி பூண்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆல்ரெடி சிக்கன் ஊற வச்சுருக்கிறேன். இஞ்சி ஒரு 100 கிராமு, பூண்டு ஒரு 100 கிராம் போட்டிருக்கிறேன். அது கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய், அம்மட்டு ஸ்டார்பூ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 2 பீஸ் ஆட் பண்ணி அரைச்சிருக்கிறேன். மசாலா கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால இதுவும் கொஞ்சம் நல்லா அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போ நான் தயிர் பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் ஊற வைக்கிறதுல 1/4 லிட்டர் ஊற வச்சுருக்கிறேன். இப்போ இது ஒரு 1/4 லிட்டர் 3 கிலோக்கு 1/2 லிட்டர் தயிர் ஊற்றணும். எதனாலனாக்கா முன்கூட்டி தயிர் ஊற்றினாக்கா அங்கே அடி பிடிக்குது பாருங்க. அங்கே அடி பிடிக்கணும்னா தயிர் ஊற்றிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணாக்கா அடி பிடிக்காது. அப்புறம் மசாலா ஆட் பண்ணி நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கணும். பிரியாணி கிரேவி பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். சிக்கன் பிரியாணி மசாலா, ரெட் சில்லி, சீரகத்தூள், தனியாத்தூள் இது மட்டும் தான் போட போகிறோம். வேறு எதுவும் போட மாட்டோம். அவ்வளோதான். இது கூட நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கணும். எல்லாமே கலராக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான். இந்த கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட ஒரு பிடி அளவு கழுவு போட்டுக்கலாம். நம்ம டேஸ்ட்டு பார்த்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு அதிகமாகிட்டாலும் கஷ்டம். அதனால் ஏன்னா சிக்கன் கூட போட்டு ஊற வச்சுருக்கோம். உப்புவாக இருக்கும் கொஞ்சம். அதனால் ஓகே. இப்போது நான் சிக்கன் ஊற வச்சுருக்குது. இது கூட என்ன போட்டிருக்கேன்னாக்கா சீரகம், தனியா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் என்ன போட்டேன் மிளகாத்தூள், சிக்கன் பிரியாணி மசாலா லைட்டாக ஆட் பண்ணி கொஞ்சம் உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ தான் நல்லா மசாலா ஊற சிக்கனுக்குள்ளே. அதனால் இப்போ சிக்கன் இதெல்லாம் போட்டுக்கலாம். 3 கிலோ சிக்கன் போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம்.
இப்போ எல்லாம் மேரினேட் ஆகும், நல்லா டேஸ்ட் வரும். நல்லா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் மஞ்சள் தூள் போட மாட்டேன், அதனால் சிக்கன் கழுவும்போது மஞ்சள் தூள் போட்டு கழுவிடுவேன். அதனால் சிக்கன் கூட மஞ்சள் தூள் இருக்கும், அதனால் மஞ்சள் தூள் போட மாட்டேன். நல்லா இந்த மாதிரி டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கங்க. சரி பாருங்கள், கிரேவி சூப்பர் ரெடி ஆயிடுச்சா? இது கூட அப்படியே அரிசி போட்டு நல்லா வேக வச்சோம்னாக்கா பிரியாணி கம்மன்னு இருக்கும். ஈவினிங் அப்படியே 6:30 ஆகிடுச்சு. 6:30 6:45 கிட்ட ஆகிருக்குது. அப்படி இருட்டில் நம்ம டாப் வியூலேருந்து அப்படியே பிரியாணி ஷூட் பண்ணிருக்கிறோம். பிரியாணி வீடியோ பாருங்கள். அப்படியே சிக்கன் நல்லா கதையான்னு இருக்குதா? அப்பா ஆவரி பறக்க செஞ்சிட்டு இருக்கிறோம். பிளான்லேயே இல்லை, திடீர்னு ஐடியா வந்துச்சு, சரி செய்யலான்னு சரி செஞ்சுட்டு இருக்கிறோம். நம்ம எல்லாரும் செய்கிற தப்பு என்னன்னாக்கா, சிக்கன் போட்டோடனே தண்ணி ஊற்றிடுவோம். அந்த மாதிரி பண்ணாதீங்க. சிக்கன் போட்டோடனே கொஞ்ச நேரம் அப்படியே அந்த தண்ணி இல்லாமல் நல்லா கொஞ்ச நேரம் வேகட்டும். சிக்கனு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அப்போ தான் சிக்கன் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வேகும். நம்ம போட்டோடனே தண்ணி ஊற்றிட்டா என்ன ஆகுனாக்கா, சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்காது, சிக்கன் வாசனை அடிக்கும். இந்த மாதிரி டைப்பாக ஃப்ரை பண்ணிட்டா சிக்கன் வாசனை அடிக்காமல் சூப்பராக இருக்கும் சிக்கன் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நான் எப்பவும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றுவேன். எனக்கு கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அப்புறமா தண்ணி ஊற்றலாம். இப்போ தண்ணி அளவு தண்ணி தான், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஊற்றிக்குவேன். நான் சிக்கன் அடிப்படியாமல் நல்லா வேகிறதுக்காக கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றாமல் மீடியமாக தண்ணி ஊற்றிங்க. இப்போ 4 கிளாஸ் அரிசி போட்டிருந்தாக்கா 8 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் இல்லையா? அதனால இப்போது நம்ம ஒரு 4 கிளாஸ் தண்ணி மட்டும் ஊற்றிக்கணும், பாதி தண்ணி. அதுக்கப்புறம் மிச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா இந்த தண்ணியில் வேகட்டும். இது நல்லா கொதிச்சு வரும்போது சிக்கன் வந்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அது நல்லா கொதிச்சு வந்த பிறகு அரிசி போடணும். அப்போ தான் சிக்கன் நல்லா டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி பிளான் பண்ணிக்க எப்பவுமே. ஓகே, இது போட்டோம் இல்லையா? நல்லா கொதிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேகிறதுக்காக கொஞ்ச நேரம் தட்டு போட்டு மூடி வச்சுருவோம். அப்புறமா நல்லா கொதிச்சு வந்து நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் வச்சிருந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் காய்ஸ். அவ்வளோதான், அளவு தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, நல்லா கொதிக்கிட்டு நல்லா சிக்கன் வேகணும். ஆல்ரெடி இப்போ சிக்கன் வந்து பாதி பாதத்துக்கு வந்துடுச்சு, இன்னும் ஃபுல்லாக வேகணும். வெந்துட்டதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டால் அதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடும். ஓகேவா? இப்போ தண்ணி நல்லா கொச்சி வருது. கொச்சி வந்தாலும் இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. முக்கால் பதத்துக்கு மேலே வெந்த பிறகு தான் போடணும். அப்போ தான் நம்ம பிரியாணி சாப்பிடணும் சாஃப்டாக இருக்கும். அதனால அரிசி போட்டு பாருங்க. எதனால் கையில் அள்ளி போடுறேன்னாக்கா, அரிசியில் தண்ணி இருக்குது, அதனால நம்ம இப்போ கையில் அள்ளி போட்டுக்கிறேன். தண்ணி எடுத்துட்டு, ஏன்னா நம்ம தண்ணி அளவு தண்ணி கரெக்டாக போட்டுக்கல, அதில் தண்ணி போட்டாக்கா அதிகமாக தண்ணி வந்துடும்ட்டு. ஈவினிங் டைமில் எடுக்கிறதுனால கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக தான் தெரியும், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. பிளான்லேயே இல்லை வீடியோவில் எடுக்கணுன்ட்டு, சும்மா பிரியாணி பண்ண சொன்னோம் அப்படி டக்குன்னு எடுத்துக்கலாம்னு பிளான் பண்ணி பண்ணுறேன். அவ்வளோதான், ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி தான் க்ளீனாக எடுத்துருக்கோம். அவ்வளோதான், நல்லா கலரி விட்டுக்கணும். அரிசி போட்டோன்னா ஒரு ரவுண்டு சும்மா அடியிலேருந்து எடுக்கணும். நம்ம மேலேருந்து எடுத்தாக்கா சிக்கன் எல்லாம் உதிர்ந்து இருக்கும். அதனால அடியிலேருந்து இப்படி நல்லா கலரி விட்டாக்கா சிக்கனு அரிசியெல்லாம் மிக்ஸ் ஆகிடும். ஓகே, பாருங்க மக்களே, பிரியாணி அப்படியே சும்மா கதைன்னு கொச்சி வந்துச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம், அதுக்கப்புறம் நம்ம டம் போட்டுடலாம். அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துச்சு. நம்ம அரிசி வேக நம்ம என்ன பண்ணணும், தீ கம்மி பண்ணிடணும், கீழே எரியிறத. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா இதாக இருக்கும், எல்லாம் அடி பிடிச்சிரும். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க கரெக்டாக. எப்படி சூப்பராக இருக்குதா? லைட் வச்சு கம்மியாக இருந்தாலும் சரியாக தெரியலன்னு நினைக்கிறேன். ஓகே, கூடிய சீக்கிரம் தம் போட்டுருவோம். ஓகேவா? அவ்வளோதான் மக்களே, பிரியாணி தம் போட எல்லாமே வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது. அப்படியே சும்மா அரிசி பலான்னு இருக்குதா? பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. நல்லா தம் போகிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. புகை வரதுனால உங்களுக்கு ஆவிரி அடிக்குது, சரியா தெரியாது வீடியோவில். பட் வேறு லெவலுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிரியாணி பண்ணுறேன். நான் பிரியாணி அதிகமாக சாப்பிட்ருக்குறேன், வீடியோவில் பிரியாணி பண்ணுறேன். பிரியாணி வீடியோ ஷூட் பண்ணுறதுனால எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள். தம் போட்டு விட்ருவோம். ஓகேவா? ஒரு கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் தம் போட்டாக்கா ஃபுல்லு கேஸு ஃப்ளேம் கம்மி வச்சுட்டு போடணும். அப்போ தான் நல்லா வேகும். அது மாதிரி இல்லைனா அடி பிடிச்சிடும். ஓகே, டம் போட்டு எடுக்கும்போது அவ்வளோதான் மக்களே, டம் போட்டாச்சு. கீழே பாருங்கள் தோசை கால் வச்சுருக்கிறேன். ஏன்னா அப்படியே வச்சாக்கா கீழே அடி பிடிச்சிடும் சோறு. அதனால் ரைஸ் அடி பிடிச்சிடும், நல்லா இருக்காது, வாசனை வந்துடும்.
பாருங்கள், நல்லா தண்ணி வச்சுருக்கிறேன் வெயிட்டுக்கு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் எரிய விட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 20 நிமிஷம் விட்டுடணும். அப்போ பிரியாணி ரெடி ஆகிடும். அவ்வளோதான் காய்ஸ். இப்போ டம்லேருந்து இறக்கிடுவோம். அடுப்புலேருந்து அப்படியே அழுக்காக எடுத்து சைடில் வச்சுருவோம். அப்பா, அவ்வளோதான். இந்த வெயிட் அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் காலவர் அப்படியே இருந்தாக்கா அந்த ஈட்டுக்கே சோறெல்லாம் கொஞ்சம் வேறு வேறையாக இருக்கும். அதெல்லாம் நல்லா சமமாக நல்லா வந்துடும். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் அப்படியே விட்டுருவோம். ஓகேவா? ஜேர் மக்களே, பிரியாணி பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு. ஆஹா, பலான்னு வந்துருக்குது. எப்படி நல்லா இருக்குதா? இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்குறேன். இப்போ தான் டம் பிரிக்கிறேன். கலாரிட்டு வரேன், இருங்க, கிண்டி விட்டு வரேன்.